ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளூ ஸ்டார் -80 ஃப்ரீசர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து லேபில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஓடலை, அலாம் அடிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வர சொல்லியிருந்தாங்க. வந்து என்னன்னு செக் பண்ணி பார்த்தோம்னா அதோட டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் இண்டிகேட் காமிச்சிட்டே இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை இன்றைக்காம செக் பண்ண போகிறோம். நம்ம செக் பண்ணி அது என்ன கம்ப்ளைண்ட் பார்க்க போகிறோம். ஓகேன்னு சொல்லி கீழே பேனலில் நம்ம பிரித்து பார்த்தோம்னா உள்ளே உள்ள கண்டென்சர் ஃபேன் வந்து ஓடவே இல்லை. அந்த குட்டி ஃபேன் தான் ஓடுது, ஆனால் அந்த கண்டென்சர் ஃபேன் வந்து ஆனே ஆகாமல் அப்படின்னு சொல்லி அதை கலட்டிட்டு அதுக்கு ஃபேன் மோட்டர் மாற்றலாமா தான் அது உள்ளே உள்ள அந்த மோட்டர் வந்து வெளியில் வர முடியும். அதனால் வெறும் பாடியிலேருந்து மோட்டரை மட்டும் தனியாக கழட்டி புது மோட்டரை வந்து கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது பழைய மோட்ரு, அதே மாதிரி நமக்கு புது மோட்ரு அவைலபிளாக கிடைக்கிது. நம்ம புது மோட்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த ஃப்ரேமை வந்து வெளியில் எடுக்க முடியாது, அதனால் ஃப்ரேமை வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சு தான் நம்ம மோட்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம கொஞ்சம் வந்து இடைஞ்சலாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 ரிலே ஒன்று இருக்கும், இந்த ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற ரிலே. அந்த ரிலேயும் ப்ராப்ளமாக இருந்தது, அதனால் இப்போ நம்ம இந்த 2 ரிலேயும் நம்ம மாற்றுறோம். நம்ம புது ரிலே மாற்றுறோம். புது ரிலே மாட்டிட்டு இனி நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறது தான் பெண்டிங். அப்புறம் அதில் ஃபில்ட்ரு ஒன்று இருக்கும் கண்டென்சரில் வந்து, அந்த ஃபில்டரையுமே வந்து நல்லா எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அந்த எரர் சவுண்டு கேட்க தான் செய்யும். ஏன்னா இது வந்து லோ டெம்பரேச்சர் செட்டிங் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஹை டெம்பரேச்சர் வந்து உள்ளே வந்து ஃப்ரீசரோட டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கிறனால அலாரம் சவுண்டு கேட்க தான் செய்யும். இப்போ கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு, பார்த்தா ஃபேன் வந்து ஓடிட்டுருக்கு. நல்லா ஓடாமல் இருந்தது, இப்போ வந்து ஃபேன் வந்து காயில் ஃபேன் வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. இப்போ உள்ளே திறந்து செக் பண்ணி பார்ப்போம் கூலிங் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உள்ளது தான் கூலிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தா தெரியும், அப்படியே உங்களுக்கு லைட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. நாளைக்கு வந்து செக் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். ஒன் டே ஃபுல்லாக நம்ம ஓட்டி செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நாளைக்கு வந்து நம்ம யூனிட்டை வந்து செக் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃப்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம ஆன் பண்ணது, எப்போல்லாம் டெம்பரேச்சர் வந்து டவுன் ஆகுது அப்படின்றத நம்ம ஈஸியாக நம்ம இது பண்ணிக்க முடியும். நம்ம மறுநாள் வந்து இன்றைக்கி வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அம்மா -80 டிகிரிலாம் பார்த்தீங்க எந்த அளவுக்கு கூலிங் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா ஒரே மிஸ்ட்டு, உள்ளே கையே வைக்க முடியல, அந்தளவுக்கு செம கூலிங்காக இருக்குது. நல்லா இருக்குது, எந்த ஒரு எரரும் காட்டலை. இன்றைக்கி நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம டிஸ்பிளேயில் பார்த்தோம்னா நேற்று நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப சின்னதாக ஒரு கோடில் ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக இறங்கி -80க்கு வந்து ஆவரேஜாக அப்படியே கூலிங் வந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.